வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பிராண்ட் ரெசோனன்ஸ் பிரமிட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது மீனிங் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மீனிங்னா தமிழில் அர்த்தம்னு பொருள், அர்த்தம்னு சொல்லுவாங்க, இதுதான் மீனிங். ஆனால் இந்த மீனிங்கில் முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது. மீனிங் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு பர்டிகுலர் என்ன சொல்கிறது டைமென்ஷன் இருக்குதுன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த கான்செப்டும் அதே புக்கு தான், ஸ்ட்ராட்டஜிக் பிராண்ட் மேனேஜ்மெண்ட் பை டாக்டர் அம்பி பரமேஸ்வரன் அண்ட் அதர்ஸ். அதோட ரெஃபரன்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துட்றேன். இது ரொம்ப அருமையான புக்கு. பட் இந்த இதில் என்ன முக்கியமான அம்சம் அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். இமேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். வாட் ஆர் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் வாட் த பிராண்ட் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த பிராண்ட் இமேஜ் அப்படின்னு சொன்னாலே மீனிங் அப்படின்னா ரெண்டு இருக்குது. ஒன்று பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று இமேஜ். ஒரு பிராண்ட் இருக்குன்னா அந்த பிராண்டோட பர்ஃபார்மன்ஸ், இது என்ன செய்கின்றது, இது நமக்கு எவ்வாறு உபயோகமாக இருக்கின்றது என்பது தான் அது. இப்போ கூகுள் சர்ச் அப்படின்னா கூகுள் சர்ச்சுங்கிறது லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜின் இன் த வேர்ல்ட். த வேர்ல்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் ஒன் கிளிக்னு சொல்கிறாங்க அவங்க விஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது உலகத்தில் இருக்கும் அனைத்து விதமான தகவல்களையும் அவர்கள் ஒரே கிளிக்கில் நமக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் கூகுள். இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் ஒன்று பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று பிராண்ட் இமேஜ். பிராண்ட் இமேஜில் வாட் ஆர் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பிராண்ட், அதாவது அந்த பிராண்டோட தன்மை, உயர்ந்த தன்மை, உயர்ந்த குணங்கள்னு கூட சொல்லலாம். உயர்ந்த தன்மை, உயர்ந்த குணங்கள் என்ன. அடுத்தது வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இந்த புக்கில் அவங்க டெட்டால் பிராண்டை பற்றி பேசியிருக்காங்க. டெட்டால் பிராண்ட் எப்படின்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. இதை நம்ம உபயோகித்தால் நம் உடம்பில் எந்த கிருமியும் சேர்ந்து விடாது என்பதை திரும்ப 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 அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அவங்க காமிச்சிட்டாங்க. ஹெல்த், இப்போ அந்த டெட்டால்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டெட்டால் லிக்விடை யூஸ் பண்ணுற அதே ஸ்மெல் தான் வரும். ஒரு மருத்துவ குணம் உடையது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஆழமாக மக்கள் மனதில் பதித்து விட்டார்கள். இதுதான் பிராண்ட் அதாவது ரெசோனன்ஸ் பிரமிடில் நம்பர் 2. இதுதான் நம்ம தம்ப்நெயிலில் திருப்பி அதே தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த மீனிங்கில் ரெண்டு இருக்குது, ஒன்று பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று இமேஜ். இமேஜில் முக்கியமானது இது பிராண்டு பர்ஃபார்மன்ஸுங்கிறது தான் ஒரு பொருளுடைய ஒரு பிராண்ட் என்ன செய்கின்றது, அதை வாங்குவதால் அல்லது அதை உபயோகிப்பதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ இதே இமேஜில் வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அண்ட் வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ங்கிறதுனா எதுக்காக நம்ம இருக்குது அப்படின்னா டெட்டால் எதுக்காக இருக்குது, வாட் ஆர் இட்ஸ் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ஏதாவது கிருமி இருந்தால் அதை அழித்து விடும். இப்போ அதே மாதிரி தான் பல பிராண்ட்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவில். இப்போ ப்ரூ காஃபி பார்த்தீங்கன்னா ப்ரூ ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி. அதை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் ஒரேடியாக ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. டக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் போட்டு கொடுப்பார், இல்லாட்ட ஒய்ஃபுக்கு போட்டு கொடுப்பார். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதை இட் ப்ரமோட்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூ ஆஸ் அ பிராண்ட் ப்ரமோட்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். அடுத்தது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. நர்சூஸ் காஃபி
ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உசுகமணிங்கிற ஒரு கொஞ்சம் தடினா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவர் ஒரு காமெடி நடிகர் அவர் இறந்து போய்விட்டார். இருந்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தது அந்த காலத்தில். அடுத்தது 3வது அட்வர்டைஸ்மெண்ட். நான் இதை ரொம்ப சுருக்கமாக முடித்து கொள்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. நம்ம ஊர் வண்டி டிவிஎஸ் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணாங்க. அந்த காலத்தில் இந்த காலம் மட்டும் இப்போவும் இருக்குது அந்த டிவிஎஸ் 50ங்கிறது. பழைய வண்டி தான் கிடைக்கும், ஏன்னா புது மாடல் எல்லாம் போயிடுச்சு. புதுசாக அந்த எக்ஸல் கொண்டு வந்தாங்க, அதுவும் போச்சு. இப்போ வேறு வரிசையாக புது மாடல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எலக்ட்ரிக் இதுலேயே போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லா மாடலுமே 75,000 கம்மி, 75,000 80,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பழைய மாடல் இன்றைக்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 50 அப்படிங்கிற வண்டியை யாருமே விற்க மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் 2,000 3,000 வச்சு செலவழித்து ரிப்பேர் பண்ணி இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பல பால்காரர்கள் இன்றளவில் அந்த 20-25 வருஷம் வண்டியை பால் உபயோகம் என்ன சொல்கிறது, பாலை கொண்டு நுகர்வோர் கஸ்டமர்ஸ்க்கு சேர்ப்பதற்கு டிவிஎஸ் 50 தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க. பின்னாடி ஒரு இது கேரியர் மாதிரி கட்டி விட்டுறாங்க, அதில் பாலை வச்சுக்கிட்டு போய் அவங்க பால் ஊற்றி அவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கும் பல கிராமங்கள் நான் இந்த சைடுலாம் ஷோலிங்கர் சைடுலாம் நான் பார்க்குறேன். இந்த பழைய பாத்திரம் விற்கிறவங்க, இல்லை அலுமினியம் பாத்திரம் விற்கிறவங்க, பழைய பாத்திரம் இல்லை அலுமினியம் பாத்திரம் விற்கிறவங்க புதுசாக கட்டிட்டு போவாங்க. அதுவும் டிவிஎஸ் மோப்பட் தான். மேபி டிவிஎஸ் எக்ஸலாக இருக்கும், ஆனால் டெஃபினட்டாக இன்றைக்கும் அந்த டிவிஎஸ் 50க்கும் சரி டிவிஎஸ் எக்ஸலுக்கும் சரி இன்றைக்கி கூட ஒரு மார்க்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கும் உபயோகிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 20 வருஷம் 25 வருஷம் வண்டியாக கூட இருக்கும். ஆனால் அது யாருமே தூக்கி போடுவது கிடையாது. அதை விற்றுடுறாங்க, வாங்குறவங்க அதுக்கு இன்னும் செலவழித்து இன்னும் நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அது ரொம்ப ஒரு ஃபேமஸ் வண்டியாக இருக்குது. இது பர்ஃபார்மன்ஸ். இமேஜ் என்ன, நம்ம ஊர் வண்டி டிவிஎஸ் எக்ஸல், டிவிஎஸ் 50 அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் அது பயங்கரமாக தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இது நம்ம ஊர் வண்டினா நம்ம ஊரில் பண்ணதுப்பா, ரொம்ப அருமையாக இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் நினைத்து கொண்டாடுவது தான் பிராண்ட் ஐடென்டிட்டி, தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ இமேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.